childrens, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 5 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இப்போது எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல் 6th சம் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. x² + y² + 2gx + 2fy + c = 0. இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எடுத்து எழுதி அதை xyன்னு நேம் பண்ணிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1² பண்ணுறப்போ 1 ஆகிடும், ப்ளஸ் 0² பண்ணுறப்போ 0 ஆகிடும், ப்ளஸ் 2g இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 2f இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 0 ப்ளஸ் c = 0. ஸோ 1 இது 0 இதை விட்டுருங்க, ப்ளஸ் 2g இன்ட்டு 1 2g இது 0 இது விட்டுருங்க, ப்ளஸ் c = 0. அப்போது 2g ப்ளஸ் c = -1. இது செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போலவே செகண்ட் பாயிண்ட்டை எடுத்து xyன்னு மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ -1² ப்ளஸ் 0 ப்ளஸ் 2g இன்ட்டு -1 ப்ளஸ் 2f இன்ட்டு 0 ப்ளஸ் c = 0. -1 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1 ஆகிடும். ஸோ 1 - 2g ப்ளஸ் c = 0. அப்போது கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா -2g ப்ளஸ் c = -1. இது உங்களுடைய தேர்ட் ஈக்குவேஷனாக மாறிடும். இப்போ தேர்ட் பாயிண்ட்டை மறுபடியும் எடுத்து எழுதி xyயாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 0² 0 ப்ளஸ் 1² ப்ளஸ் 2g இன்ட்டு 0 ப்ளஸ் 2f இன்ட்டு 1 ப்ளஸ் c = 0. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட்டு 0, அடுத்தது வந்து 1 ப்ளஸ் இதுவும் 0, 2f இன்ட்டு 1 ப்ளஸ் 2f ப்ளஸ் c = 0. கான்ஸ்டண்ட்டாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். 2f ப்ளஸ் c = -1. இதுதான் உங்களுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 3 ஈக்குவேஷனும் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி GFC 3 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா சம்ம முடிஞ்சிடும். இப்போது முதல்ல இந்த 3 ஈக்குவேஷனை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனில் எஃப் கிடையாது, இந்த ஈக்குவேஷனில் ஜி கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 ஈக்குவேஷனை எடுத்து ஜியை எலிமினேட் பண்ணி சி கண்டுபிடிச்சிருவேன். சி வேல்யூவை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எஃப் கிடச்சிரும். அதே போல் சி வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஜியும் கிடச்சிரும். ஸோ ஒரு சின்னதாக நீங்கள் யோசித்து டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த 3 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள், என்ன பண்ணலாம், எது மிஸ்ஸிங்கு, எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்த்துட்டிங்க. ஒரு செகண்ட் அதுக்கு டைம் கொடுத்து நீங்கள் யோசிச்சு பண்ணிங்கன்னா டைமை நீங்கள் வந்து ஈஸியாகவே குறைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை ஜியை எலிமினேட் பண்ண போகிறேன். அழகாக பக்காவாக அதுவே ஆப்போசிட் சைனில் இருக்குது, சேம் வேரியபிளோடு இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. c ப்ளஸ் c 2c = -2. அப்போ சியோட வேல்யூ -1ன்னு கிடச்சிருச்சு. சியோட வேல்யூவை நான் ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடுறேன். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுக்கு 2 பக்கமும் -1 இருக்குது, அது அப்படியே கேன்சல் ஆகிடுது. அப்போ எஃபோட வேல்யூ 0ன்னு கிடச்சிருது. இப்போது திரும்பவும் சியோட வேல்யூவை நான் செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் -1 இருக்குது. ஸோ -1 கேன்சல் ஆகிடுது. அப்போ g = 0ன்னு கிடச்சிருது. இப்போ எனக்கு கிடச்ச GFC எல்லா வேல்யூவும் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ x² ப்ளஸ் y² 2g இன்ட்டு அதாவது g வந்து 0 அதனால் 0 ஆகிடுது, எஃப்பும் 0 அதனால் 0 ஆகிடுது, c வந்து -1 = 0. therefore required equation வந்து x² + y² = 1. ஆல்ரெடி இதே மாதிரியே எக்ஸாம்பிள் நம்பர் 5.10 இருக்குது, அது என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஒரு வாட்டி சம்ம நான் காமிச்சிடுறேன், பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன்ஸை கரெக்டாக எழுதி கரெக்டாக எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் கூட ஆகாது உங்களுக்கு இந்த சம் போடுறதுக்கு. சீக்கிரமாக போடுறதுக்கு கற்றுக்கோங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய சேனலை பற்றி சொல்லுங்கள். நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் சில்ட்ரன். டேக் கேர். பை பை.